இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் இயேசுவே ஆண்டவர் ஊழியத்தின் மார்ச் மாத ஊழிய அறிக்கை உங்கள் பார்வைக்காக 2/3/2025 அன்று மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நமது ஜோசப் ITI வளாகத்தில் நடந்த வாழ்வை மதுரமாக்கும் உபவாச கூட்டம். ஒன்பது 3/2025 அன்று கோவை மறை மாவட்டம் காட்டூரில் உள்ள கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் நடந்த சிறுவர் ஊழியம். ஒன்பது 3/2025 திருச்சி சாலை புனித பிரான்சிஸ் ஸ்கூல் வளாகத்தில் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் ஜெப கூட்டம். பதினாலு 3/2025 சுல்தான்பேட்டை மறை மாவட்டம் மேனாம்பாறையில் உள்ள திருச்சிலுவை தேவாலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை. மார்ச் 21, 22 மற்றும் 23 நாட்களில் திண்டுக்கல் மறை மாவட்டம் பழனியில் உள்ள மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் நடைபெற்ற நற்செய்தி கூட்டம். இருபத்தி 1/3/2025 கோவை மறை மாவட்டம் புக்கிலிபாளையத்தில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் நடந்த சிலுவை பாதை. கோவை மறை மாவட்டம் சேரன் மாநகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடந்த சிலுவை பாதை. இருபத்தி 8/3/2025 நமது கோவை மறை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் உள்ள புனித ஜான் போஸ்கோ ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை. இது மட்டுமின்றி நம் குடும்பங்களில் கிறிஸ்துவில் வளர வீட்டு கூட்டங்கள் நம் ரத்தினபுரி பகுதியிலும் மற்றும் கவுண்டம்பாளையம் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 29/3/2025 மற்றும் 30/3/2025 கரும்பத்தம்பட்டியில் நடைபெற்ற ஜூபிலி ஆண்டு நம்பிக்கையின் வேர்களை தேடி என்ற தலைப்பில் நடைபெற்ற தவக்கால திருப்பயணத்தில் உறுதி பூசுதல் என்றும் தலைப்பில் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் விளக்கும் முறையில் ஸ்டால் போடப்பட்டு பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. கரும்பத்தம்பட்டி சேவியர் இல்லத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நமது ஊழியத்தின் சார்பாக திருவிவிலியம் இலவசமாக வழங்கப்பட்டது. முப்பது 3/2025 நமது ஜோசப் ITI வளாகத்தில் நல்ல சமாரியன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய இலவச கண் மருத்துவ முகாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த தவ காலத்தில் விபூதி புதன் துவங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை தினமும் காலை 6 மணிக்கு ஒளிபரப்பப்பட்ட தவக்கால சிந்தனைகளுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.
ஒவ்வொரு மாதமும் வழக்கம் போல நடைபெறும் உடன் ஊழியர் கூட்டம், வாலிபர் கூடுகை, வாராந்திர ஜெப வழிபாடு மற்றும் புத்தக ஊழியம் சிறப்பாக நடைபெற்றது. அன்பார்ந்தவர்களே, உன் எல்லையை விரிவுபடுத்துவேன் என்ற இறைவசனத்தின்படி இந்த தவக்கால நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஊழியங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறுவோம். மேலும் இந்த ஊழியம் சிறப்புடன் செயலாற்ற எங்களை தினமும் ஜெபத்தில் தாங்கிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.